லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, வாட்டர், லிக்விட் சம்மந்தப்பட்டது எதுவுமே வந்து டிஸ்ப்ளேல போட்டு துடைக்காதீங்க. ரொம்ப ரிஸ்க் இருக்குங்க. இதனால் வந்து டிஸ்ப்ளே பாதிக்கும், லைன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, ரிஸ்க்கு ஜாஸ்தி. அதனால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப்போ, கம்ப்யூட்டரோ, எந்த மானிட்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் லிக்விட் வாட்டரோ இல்லை வேறு ஏதாவது லிக்விடோ யூஸ் பண்ணாதீங்க. செப்பரேட்டாக இதுக்குன்னே கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் சொல்யூஷன் வரும். அதுபோல் அது கூட டைரெக்டாக இதில் அப்ளை பண்ணாமல், ஒரு கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணி அது வழியாக அந்த டஸ்ட்டுங்கெல்லாம் துடைக்கலாங்க. அதே போல் லேப்டாப்போ, கம்ப்யூட்டரோ, வண்டியோ, கார் மாறாங்க மெயின்டைன் பண்ணுங்கள். அப்பப்போ டஸ்ட்டுங்கெலாம் க்ளீனாக தொடச்சி க்ளீனாக வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக லேப்டாப், கம்ப்யூட்டர் வச்சுக்கிறீங்களோ உங்களுக்கு லைஃபுங்க. மெயின்டெனன்ஸ் சர்வீஸும் ஹார்ட்வேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதுவும் வந்து ஒரு 5 மந்த் ஒன்ஸாவது அந்த மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த லேப்டாப்பே வந்து பார்த்தீங்கன்னா, இது யூஸ்டு லேப்டாப் தான். ஒரு நியூ லேப்டாப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் மெயின்டெனன்ஸ் தானுங்க. மெயின்டென் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ லேப்டாப் லைஃப் வருங்க. அதுதான் விஷயமே. ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் ஏதாவது தகவல்கள் இது போல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம